என்னங்க இந்த வீடியோ பாத்தீங்களா? போன் விழுது, ஒருத்தன் வந்து தாங்கி பிடிக்கிறான். ஆக்சுவலா அந்த பொண்ணு யாருன்னு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். மாஸ்டர் படத்துல சாந்தனுக்கு ஜோடியா வருவாங்க. நம்ம சிஎம் அவரோட காப்பெல்லாம் வாங்கிட்டு தைரியமா போற பொண்ணு. அதுல வந்து ஹோம்லியா இருப்பாங்க. அதை பார்த்தோன்னு வச்சா இந்த மாதிரி பொண்ணு அதே பொண்ணுதான் இப்ப கிளாமரா வந்து இந்த சாரில வந்திருக்கு. பட் இந்த வீடியோ வந்து இருக்கும் வந்து ஒரு 6-7 மாசம் நினைக்கிறேன். அந்த பொண்ணா இந்த பொண்ணு, அதுல பார்த்தா அந்த ஹோம்லிகளா இந்த பொண்ணு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க ஸ்கிரீன்ல இருக்கிற மாதிரிதான் வெளியே இருப்பாங்க, வீட்லயே இருப்பாங்கன்ட்டு. சங்கர் படம் மாதிரிதாங்க, நம்ம அந்நியன் விக்ரம் மாதிரிதான் எல்லாருக்குமே 3 முகம் இருக்கு. சரிங்களா? அது அந்நியன், ரெமோ, அம்பி அப்படின்னு எல்லாருக்குமே 3 முகம் இருக்குது. அதே மாதிரிதான் சினிமால இருக்கிறவங்களுக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு முகம் தான். எதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி நான் பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட வீடியோ பாத்தீங்க, அந்த பொண்ணு வந்து சாரி கட்டிட்டு இருக்கா. கொஞ்சம் கிளாமர், இப்ப வந்து கிளாமர்னே சொல்ல முடியலங்க. ஏன்னா அது மலையாள, ஆனா தமிழ் சேனல் எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி எவ்வளவு மேலுங்க. மலையாள சேனல், அப்புறமா கேரளா, கர்நாடகா, அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, கன்றாவியா இருக்குங்க, பார்க்க முடியல. ஆனா நம்ம தமிழ் ஆக்ட்ரஸ் எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு மேலுங்க, ஒழுக்கமா தாங்க இருக்காங்க. நம்ம தமிழ் ஆக்ட்ரஸ் வந்து அதுல 100ல 1 தான் கேவலமா இருக்கே தவிர மற்றபடி நம்ம தமிழ் ஆக்ட்ரஸ் வந்து குறையே சொல்ல முடியுங்க. நீட்டா தாங்க ஒழுக்கமா பண்றாங்க. இந்த ஆடைகள் வந்து ஒடுத்துறாங்க. உண்மையிலேயே வந்து சொல்லும் போது கொஞ்சம் பெருமையா இருக்கு. தமிழ் தமிழ் அப்படின்னும் போது உண்மையிலே அது பெருமையா இருக்கு. மலையாள ஆக்டர்ஸ்லாம் வந்து ஃபங்க்ஷன்லாம், ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் பார்த்தா பார்க்க முடியாதுங்க. கன்றாவி அப்படின்னாங்க, உடம்பை கட்டி தான் சம்பாதிக்கணுமா என்னன்னு தெரியல. அப்படியும் சில ஜென்மங்கள் இருக்கதான் செய்யுது. மலையாள இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இல்ல தெலுங்கு, கர்நாடகா, போஜ்புரி, நிறைய ஹிந்திலாம் சொல்லவே தேவையில்ல. இங்க ஃபாரினர்ஸ் கூட இப்ப ஒரு சில பேர் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்தியால நம்ம தமிழ்நாடு தவிர இது எல்லாமே வந்து கேவலமா ஆடையெல்லாம் உடுத்துறாங்க. எதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி நான் பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஐ அதை பத்தி தான் பேச போறேன். நான் அப்படியே வேற டாபிக் போயிட்டு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இப்ப நாங்க சைட்ல வீடியோ ஓடிட்டு பாத்தீங்களா, அந்த பொண்ணு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா, மாஸ்டர்ல வந்து நடிக்கிற பொண்ணு, அதுல ஹோம்லியா இருந்தா. இந்த பொண்ணு சாரி கட்டிட்டு வர, இந்த பொண்ணு வீடியோ மறுபடியும் 2 நாள் முன்னாடி அதே வீடியோ வந்திருக்கேன். என்னடா அது, இந்த பொண்ணு அந்த வீடியோ சாரி கட்ட வந்து இந்த வீடியோ இன்னும் கிளாமரா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி போன் பிடிக்கும். 2 வீடியோ பாருங்க, 2 சைடு இந்த வீடியோ போடுறேன். 2 சைடு பாத்தீங்களா, இந்த சைடு வந்து சாரி, இந்த சைடு வந்து இன்னும் கிளாமர் ட்ரெஸ்ல இருக்காங்க. என்னடா ஏஐங்க, ஏஐ எந்த அளவுக்கு ஒரு வேலையை பண்ணிருக்கு பாத்தீங்களா. பா, உண்மையிலே கண்டுபிடிக்க முடியல. உண்மையிலே நான் பார்க்கும்போது என்னடா இந்த பொண்ணு இந்த சாரி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தலாம் நினைச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஏஐ வந்து காட்டுது. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு இந்த வீடியோ நிறைய பேர் என்ன பண்றீங்க, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் வந்து வீடியோ இதெல்லாம் வந்து போட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்றீங்க. எல்லாருமே வந்து நல்லவங்கன்னு சொல்ல முடியாதுங்க. எப்படி ஒரு பொண்ணு சாரி வந்திருக்கா, அவளை எப்படி ஆபாசமா ஏஐ மூலமா சித்தரிச்சிருக்காங்க பாருங்க. அதனால வந்து பெண் பிள்ளைகள் உங்க வீட்டுல இருக்கா, இல்ல நீங்க ஒரு பெண்ணா கூட இருக்கலாம். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்க வீடியோ வந்து போட்டோஸும் வந்து எதுலையுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. அது வாட்ஸ்அப்ல டிபி வைக்கிறதா கூட சரி, உங்களோட போட்டோ வந்து ஷேர் பண்ணாதீங்க, வீடியோ ஷேர் பண்ணாதீங்க. லவ் பண்ற பையனா இருந்தாலும் சரி, அவனுக்கு வந்து உங்களோட எந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணாதீங்க. லவ் தான் பண்ண போறீங்க, கல்யாணம் பண்ணிக்க தானே போறீங்க, அப்ப எதுக்கு உங்களோட போட்டோஸ் வீடியோ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு உங்களோட ஒரு போட்டோ வீடியோஸ் கூட யாருக்கும் வந்து ஷேர் பண்ணாதீங்க. அதனால பின் விளைவுகளும் நீங்க தான் வந்து சந்திப்பீங்க. ஏன்னா இவங்க வந்து ஆக்டர்ஸ், அதனால பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு. அதெல்லாம் வந்து கடந்து போயிடுவாங்க. நம்ம வந்து ஆக்ட்ரஸ், நம்ம செலிபிரிட்டியே கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசு தான் கஷ்டப்படும். நம்மளோட மனசு கஷ்டப்படும், நம்மளோட பெத்தவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு பாத்துக்குங்க. அதனால வந்து இது முழுக்க ஒரு அவேர்னஸ்க்காக தான். யாரையும் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணாதீங்க. டிபியில நான் தான் சொல்றேன், டிபியில கூட ஸ்டேட்டஸோ எதுலையுமே வந்து உங்க போட்டோஸ் வைக்காதீங்க. பெண்கள் வைக்காதீங்க, ஆம்பளைங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அதனால பெண்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இல்ல, பெண்கள் வைக்காதீங்க. அதுதான் வந்து இலக்கணது. பட் இந்த ஏஐ பத்தி பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசினேன். ஏஐ வந்து மனித குலத்தையே அழிச்சிரும் அப்படி இப்படின்றாங்க. அப்படிலாம் எங்க, ஏஐ வந்து நம்ம ஒரு விஷயத்த, ஒரு கதவு செய்ய போனா எப்படி செய்யலாம் அப்படின்னு காட்டுங்க. கதவு அது செய்ய போறது கிடையாது. ஒரு மிஷின் எப்படி செய்யலாம் அப்படின்னு காட்டுங்க. கார் எப்படி செய்யலாம் அப்படின்ற வார்த்தையை தான் சொல்லுவேன். காரை செய்ய போறது கிடையாதுங்க. எல்லாருக்குமே விவசாயம், அது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பத்தி எதனா சொல்லலாமே தவிர அதை வந்து ஒரு விவசாயி தான் உருவாக்க முடியாது. அந்த ஏஐ வந்து மனித குலத்துல அழிக்க வந்து வாய்ப்பே கிடையாதுங்க. சரிங்களா? அதனால வந்து இந்த மாதிரி நம்மளோட போட்டோவை வந்து ஆபாசமா சித்தரிச்சது, இந்த மாதிரி வேலைகளை வந்து சில
பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து இதை பத்தி பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசினேன். பாருங்க, ஒரு ஆக்டர்ஸோட போட்டோவை எப்படி ஏஐ வந்து மாத்திருக்கு. அதனால ஏஐ எல்லாரும் மனித குலத்துக்கு இது இல்லை, மனித குலத்துக்கு மரியாதை போயிடும், வேற ஒன்றும் கிடையாது. அதனாலதான் வந்து எந்த ஒரு போட்டோ வீடியோவும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன். பட் இந்த ஏஐ பத்தி பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான சந்திக்கிறேன். அதற்கு உங்களுக்கு உங்கள்கிட்ட டாடா பை பை.